இப்ப ஒருங்கிணைந்த என்டிவா வந்து உட்கார்ந்துருக்கு. அம்மா மக்கள் முன்னேற்ற அண்ணன் டிடிவி வரைக்கும் உள்ள உட்கார்ந்தாச்சு, எல்லாரும் வந்து உட்கார்ந்துச்சு. ஒருத்தரோட பாக்கிடாது. அண்ணன் ஓபிஎஸ் ஒரே ஒரு எம்பி இருந்தார், அந்த எம்பி ஏடிஎம்கே ஜாயின் பண்ணிட்டார். அப்ப அது ஒருங்கிணைந்த ஏடிஎம்கே சொன்னாங்க. உண்மையில ஒருங்கிணைந்த ஏடிஎம்கே வந்துருச்சு, ஒருங்கிணைந்த என்டிஏ வந்துருச்சு. எல்லாரும் அமளியில் போட்டு எங்க அண்ணன் அண்ணாமலை அவர்கள் நேத்து வரைக்கும் வந்து நியூஸ் 18 தொலைக்காட்சி விவாதத்தில் சண்டை போட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி ஜி அவர் தான் வந்து முதலமைச்சர் போறார். அப்ப வந்து இவர்களுக்கு ஒற்றுமை வந்து வேற இடத்துக்கு போய் நிக்குது அப்படிங்கிற. அப்ப 2019, 21, 24 3 கன்செக்யூட்டிவ் எலெக்ஷன்ல அதிமுக கூட்டணி பிளவுபட்டு கிடந்தது. இப்ப ஒருங்கிணைஞ்சிருக்கு. ஒருங்கிணைஞ்சிருந்த திமுக கூட்டணி இப்ப சண்டை விட ஆரம்பிச்சிருக்கு. ஒருங்கிணைந்து இருந்துமே கூட 19, 21, 24 மூணுலயுமே தொடர்ந்து அவர்களுடைய வாக்கு எண்ணிக்கையின் டோட்டல் குறைஞ்சிட்டே வந்து ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டியிருக்கு. இப்ப கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஓட்டு டிஃபரன்ஸ் வந்து என்டிஏ அலையன்ஸுக்கும் டிஎம்கே அலையன்ஸுக்கும் வந்து 20 லட்சம் ஓட்டு டிஃபரன்ஸ் இருக்கு. 20 lakh votes in total. போலான ஓட்டுல ரெண்டு கட்சிக்குமான வித்தியாசம் 20 லட்சம் ஓட்டு. அதாவது 10 அசம்பிளி தொகுதிகளுடைய வாக்கு. நம்ம வந்து 234 தொகுதியில நார்மலா ஒரு தொகுதியில 2.25 லட்சம் ஓட்டு இருக்குன்னு வச்சீங்கன்னா 10 அசம்பிளி தொகுதியுடைய வாக்கு தான் ஒட்டுமொத்தமா வித்தியாசம் இருக்கு. சோ ஒரு 5%, ஒரு 5% டிஃபரன்ஸ் வந்து நீங்க மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு தைரியம் வந்துடலாம், நம்பிக்கை வந்துடலாம். ஒரு 5% மேட்ச் வந்து பண்ண வேண்டி இருக்கும். ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த எலெக்ஷன் வந்து ஒரு கேக் வாக்கா இருக்க போறதில்ல.